I humbly request Revered Secretary Maharaj to present a memento to Rotarian Lavanya Narayanan, President, Rotary Club of Meenambakam. Rotarian Monica Madam, President, Inner Wheel Club of Meenambakam. Next, I humbly request Revered Secretary Maharaj to give Independence Day address. Please, Maharaj. Jai Ram Krishna. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமா? ஜெய் ராமகிருஷ்ணா. நன்றி. பெரியோர்களுக்கும் சாமிஜி அவர்களுக்கும் மாணவர்களுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்ற முக்கியமான நல்ல நாளில் சாமிஜிக்குரிய ஒரு கருத்தை நம்ம அங்கே காண்கிறோம். மேலே பார்த்தா தெரியும். இந்த செகண்ட் போர்டில் என்ன எழுதியிருக்கு? மற்றவர்களின் நன்மைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய். அப்படி மற்றவர்களுக்காக, இந்த தேசத்துக்காக தங்களை தியாகம் செய்ததனால் மட்டுமே தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். மங்கள் சிங் ஆரம்பித்து வைத்ததுக்கப்புறம் இந்த பாரதத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு ஃபோர்ஸ், விடுதலைக்காக ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாவதற்கு சாமிஜி தான் காரணமாக இருந்திருக்கிறார். காந்திஜி, பட்டேல், நேதாஜி உட்பட, பாரதியார் உட்பட கடைசி வரைக்கும் சாமிஜியுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தான் அவர்களை சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். சாமிஜியுடைய இதே கருத்தை வச்சு தான் அந்த மொமெண்டமே வந்தது. குறிப்பாக சென்னையில் அவர் ஆற்றிய அந்த கருத்துக்கள், இந்த நாட்டை பற்றி குறை கூறாதீர்கள், இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் இன்றளவும் நமக்கு பொருந்தும். நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இந்த சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகளாகியும் அறியாமை, ஏழ்மை, வறுமை இவெல்லாம் இருக்கா இல்லையா? இன்னும் சில இடங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கணும்னு என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்கினா தான் உண்மையான நம்ம சுதந்திரத்தை அடைந்தவர்களாக நம்ம கருத முடியும். இந்த அறியாமை, இந்த பசிப்பிணி, இந்த சாதாரண மக்கள் மீது நடக்கும் கொடுமைகள் இதெல்லாம் நீங்கணும்னு என்ன பண்ணணும்? சாமிஜி என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்மளை தியாகம் பண்ணணும். நம்மளை தியாகம் பண்ணணும்னு என்ன பண்ணுறது? நம்ம போய் என்ன எதா பண்ணுன்னு சொல்லுவோமா? நமக்கு முடிஞ்ச சேவையை மற்றவங்களுக்கு செய்யணும், மற்றவங்களை ஊக்குவிக்கணும். எங்கெங்கே துன்பம் நேருகிறதோ அங்கெல்லாம் நம்ம நின்று அந்த துன்பத்தை அகற்ற முயற்சி செய்யணும். இதெல்லாம் பண்ணுறது தான் சேவை, இதுதான் தியாகம். இப்படி பண்ணால் அட்லீஸ்ட் இன்னொரு 5 வருஷத்தில் இந்த ஏழ்மை, வறுமை, கல்வி இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நீங்கி, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எங்கேயோ ஒரு கிராமங்களில் பிறந்த உங்களுக்கு சாமிஜியோடைய கருத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைத்து இன்று நீங்கள் இந்த அளவுக்கு
ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். வெளியில் சாமிஜி அன்னவர் சொன்னது போல் நீங்கள் உள்ளே வந்துட்டால் வெளியில் இப்போ உள்ள சாதாரண பிள்ளைகளாக வந்து படித்து பண்பு கல்வி எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வெளியில் போகும்போது ஒரு என்ஜினியராக, ஒரு பண்புள்ள என்ஜினியராக, இந்த சொசைட்டிக்கு ஒரு பலம் கொடுக்குற ஒரு மாணவனாக, ஒரு சிட்டிசனாக நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லையா? அதே மாதிரி இல்லாதவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்புகள் எங்கெங்கே முடியுமோ அதை கொடுக்கும்போது இந்த நாடு இன்னும் இந்த 5 வருடங்களில் இந்த ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து விடுபட்டு உண்மையான ஒரு சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். அதுக்கு நம்மளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய சுயநல தியாகம்தான் பொதுநலத்துக்கு பலம். நிறைய பேர் இந்த இல்லம் இன்னைக்கு இயங்குதுன்னா 119 வருஷமாக இயங்குது, சேவை நடக்குது, எல்லா மாணவர்களுக்கு இவ்வளோ சேவை செய்யுதுன்னா யாரால் நடக்குது? வெறும் நம்ம 4-5 சாமிகளால் நடக்குதா என்ன? நல்லுள்ளங்கள் படைத்தவர்களின் ஆதரவால் தான் நடக்குது இல்லையா? எத்தனையோ நன்கொடையாளர்கள், எத்தனையோ வாலண்டியர்ஸ், ஓல்டு பாய்ஸ் படித்தவங்க திருப்பி வந்து கொடுக்குறாங்க, சேவையை பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் 10 பேரை புதுசாக கொண்டு வந்து அவங்களையும் இந்த சேவையிலையும் இந்த ஒரு யக்னத்திலையும் ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். அந்த மாதிரி நல்லுள்ளங்களின் ஆதரவோடு தான் இந்த இயக்கமும் இந்த இல்லமும் சேவையாற்றி கொண்டு வருகிறது. அவங்க எல்லாருக்குமே இந்த நல்ல நாளில் நாம் நன்றி கூற கடன்பட்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நல்லுள்ளங்கள் ரோட்டரி கிளப் ஆகட்டும், பிபிசிஎல் ஆகட்டும், நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலம் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம இன்றைக்கி நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நல்ல நாளில் சாமிஜி கூறிய இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொண்டு இன்னொரு 5 வருடங்களில் இந்த இந்தியா உண்மையான ஒரு எல்லாம் இந்த பிணியிலிருந்து விடுபட்டு ஒரு உண்மையான வளர்ந்த பாரதமாக மாறணும்னா நம்முடைய அனைவருடைய பங்களிப்பும் தேவை. வெறும் கல்வியோடு மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தோடு கலந்த தேசமும் தெய்வீகம் என்று அம்மா கூறியது போல வேணும். சாமிஜி கூறியிருக்கிறார் இல்லையா, அப் இண்டியா காங்கர் த வேர்ல்ட் த்ரூ யுவர் ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படிங்கிறார். உலகத்தை ஆன்மீகத்தால் நீ வெற்றி கொள் அப்படின்னு சாமிஜி கூறியிருக்கிறார். ஸோ நமக்கு ஆன்மீகமும் வேண்டும், அகாடமிக்கு எக்ஸலன்ஸ் வேணும். இந்த நல்ல நாளில் எல்லாருமே ஒரு நம்முடைய தியாகிகளை நினைவு கூர்ந்து பெரியோர்கள் மகான்களின் வாழ்க்கையை மனதில் கொண்டு நம்முடைய பங்களிப்பை இந்த தேசத்துக்கு நல்கி உண்மையான வளர்ந்த பாரதத்தை நாம் விரைவில் காண்போம் என்று உரிமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்காங்க குட்டி பசங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஜெயராமகிருஷ்ணா. Thank you, Maharaj.